வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கு செய்ய போகக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பட்டர் மசாலா. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ஊற வச்சிடலாம். ஒரு பவுலில் சிக்கன் 1/4 கிலோ சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 30 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஊற வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் ஒரு 80% குக் ஆனால் போதும். இது அப்படியே வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு பொடிதாக நறுக்கிய 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. பொடிதாக நறுக்கிய 4 தக்காளி, இதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். 25 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா கலராக வரணுன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், உப்பு கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சுகர் 1 டேபிள் ஸ்பூன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா சூடு போகிறது வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு, பட்டர் நல்லா உருகிடுச்சு. இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா கலவையை சேர்த்துடலாம். கலந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். மிக்ஸி ஜாரில் தண்ணீரை கலந்து இந்த கிரேவியில் அந்த தண்ணீரை சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு பிறகு கடாயை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கன் எல்லாம் கிரேவியோட நல்லா கலந்துடுச்சு. இந்த மசாலா நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. கஸ்தூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து அடுப்பு அணைச்சிருங்க.
சிக்கன் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.